விஜய் வந்து தனிப்பெரும் தலைவராக இருக்கிறாரு. எம்ஜிஆருடைய லெகசியை அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்குது. எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான உறவு, கேப்டனுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு, அதை பற்றி நம்ம அந்த நுவான்சஸை நம்ம பேசணும். இப்போ இதை எடுத்துக்கிட்ட விஜய் வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார் இல்லையா? மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய், அப்படி எல்லாமே விஜய். விஜயினுடைய முகம், அந்த முகம்தான் தேர்தல் சின்னம். விஜயினுடைய முகம்தான், அவருடைய சிரிப்பு தான் கொள்கை, அவருடைய கண் அசைவு தான் தேர்தல் அறிக்கை. அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இப்ப போய் பள்ளியில போறான் வர்றவனை பூரா நீ கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னோமா என்ன? நீங்க கூட்டணி வைக்கிறேன்னு முதல்ல சொன்னீங்க. ஆனா அந்த கூட்டணி போறவங்க வர்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களால பாத்தியா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்ததுனால பாத்தியா நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம். அதையே அப்படி எடுத்துக்கிறீங்க? எங்க கூட இத்தனை வருஷமா இருக்கிற கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு, நாங்க தான் இப்ப எங்க இப்ப ஆரம்பிச்சு எங்களோட இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கறதானே? இல்ல அப்படி வந்ததுனால உங்களுக்கு என்னன்றீங்க சொல்லுங்க. எல்லா ஓட்டும் எங்களுக்கு வரும். அதான் சொல்றேன். அப்போ உங்க முகத்துக்காக ஓட்டு போடல, அப்ப போறவன் வர்றவன் இவங்க எல்லாருமே ஓட்டு கொண்டு வர்றாங்க. இல்லைங்க, எப்படிங்க? அதான் அந்த லாஜிக் வந்து தெர் இஸ் இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நீங்க முழு முதற் கடவுளா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை முழுசா நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இவங்களை நம்பி இருக்கக்கூடாது. இவங்க வந்ததுனால நீங்க வந்து பெரிய கட்சி ஆயிட்டீங்க, இவங்க வந்ததுனால நீங்க வலுவாயிட்டீங்க, அப்படி இல்லை. இவங்களும் வர்றாங்க, சேர்த்துக்கிறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அனாதைகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நிராதரவாக வர்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், முதியவர்களை நாங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறோம், முதியோர் இல்லம் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்றது கருணை அடிப்படையில் நீங்கள் வேலை செய்யறதுன்றது வேற. ஆனால் இவங்க எல்லாம் வந்ததுனால நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம், பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க பாரு, நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்ட்டு. பலம் பொருந்திய கூட்டணின்னு அமைச்சிட்டோம்னு சொல்றதே நீங்கள் பலம் இழந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க பலசாலியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்குங்க இந்த நண்டுஞ்சின்ட்டும் போனது வந்தது, அது எல்லாத்தையும் எதுக்குங்க நீங்க கத்திரிக்காய் கூறு கட்டி வைக்கிறது மாதிரி இல்ல இருக்கு சூத்த கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வைக்கிறது மாதிரி நீங்க வந்து ஒரு கூறு கட்டி வைக்கிறீங்களா தாவிக்காவை? அப்படியா நீங்க என்விசேஜ் பண்றீங்க? தனிப்பெரும் தலைவருங்க அவர் முகத்துக்கு தானங்க ஓட்டு. அப்ப இவங்களை சேர்த்தது நீங்க அதுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து சேர்ந்த உடனே செங்கோட்டையன் பற்றி தெரியும் உங்களுக்கு, ஹீஸ் அ ஸ்பென்ட் ஃபோர்ஸ். அப்படித்தான் தாவிகாவில் உள்ள இருக்கக்கூடிய ஆதவ், அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் பேரு ஆமா, அவங்களுடைய கருத்தே என்னன்னா இவங்க எல்லாருமே ஸ்பென்ட் ஃபோர்ஸுங்க. அவங்கெல்லாம் காலாவதி ஆயிட்டவங்க. அவங்களை கொண்டு வர்றதுனால நமக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜ், எக்ஸ்ட்ரா வெயிட், ஒரு சுமை நமக்கு. அப்படின்றதுனாலதான் காலதாமதம் பண்ணிட்டே இருந்தது. அது எப்படியோ ஒரு பேக்டோர் வழியா போய் விஜய் ரீச் பண்ணி அவர் உள்ள போய் சேர்ந்திருக்கிறாரு செங்கோட்டையன். அதை பத்தியுமே நிறைய கதைகள் இருக்கு, அது பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் உள்ள வந்த உடனே தாவிகா ஏன் அதை கொண்டாடணும்? செங்கோட்டையன் வந்ததை தாவிகா கொண்டாடுனது எதுக்காகன்னு கேக்குறேன். போற பக்கத்துல இல்ல, வரவேற்கிறதுன்றது வேற. அவரை வரவேற்கிறது இவ்வளவு பெரிய வெற்றி கொண்டாட்டமா? அதாவது செங்கோட்டையன் வந்தது என்னவோ அதிமுக கட்சியே இவங்களோட வந்து இணைஞ்சிட்டது மாதிரி, அதை கட்சி கலைச்சி விட்டுட்டு இவங்களோட வந்து சேர்ந்துட்டு தாவிகால சேர்ந்துட்டது மாதிரியான ஒரு பிரமிப்பு, ஒரு பூரிப்பு, அதுல அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை நம்ம பார்க்குறோம். இதைத்தான் சொல்றேன். அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அமைப்பு மேல, உங்களுடைய கரிஸ்மா மேல, உங்களுடைய ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை இல்லை. அது முக்கியமா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு அது ஏனோ அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வு இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை குறைவு வந்திருக்கு. அது ஈடு செய்யறதுக்கு இந்த மாதிரியான ஆட்களுடைய வரவு தேவைப்படுது. அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, யூ பிகம் அ வெரி வீக் பர்சனாலிட்டி. யூ டிபெண்ட் ஆன் தீஸ் பீப்புள் டு ரீகெயின் யுவர் ஸ்ட்ரென்த், யுவர் ஐடென்டிட்டி. அதாவது என்னுடைய ஆளுமையை மீட்டெடுப்பதற்கே இவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நீங்கள் டிபெண்ட் ஆயிடுறீங்க.
அவங்கள சார்ந்து இருக்கிறீங்க. அப்போ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் வந்து நிமிர்ந்து நிற்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு தனிப்புறம் தலைவராக இருக்க முடியும்? இல்ல அந்த மாதிரியான அந்த சிக்கல் இருக்கு இதுல, நீங்க சொல்ற இதுல. சரி, ஒருவேளை இணைந்தால் தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. தாவேகா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இது மாதிரி எல்லா கட்சிகளும் இணைந்தால் திமுக வந்து சரிவு அமைஞ்சிரும், தோத்துரும் சொல்லிட்டீங்க. அப்போ திமுகவுக்கு அது பெரிய பின்னடைவு தான் கண்டிப்பா. அது வந்து திமுகவுடைய தோல்வி உறுதி, 100 விழுக்காடு உறுதி. அவங்க வாங்கக்கூடிய பெர்சன்டேஜே நீங்க பாத்தீங்கன்னா 20 தாண்டிடுச்சுனாலே பெரிய விஷயம். நீங்க சொல்ற அந்த என்ன நடந்ததுன்னா, திமுக தனித்து விடப்பட்டால் அது 20 விழுக்காட கஷ்டப்பட்டு தான் தாண்டுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ கூட்டணி நீங்க இங்க இதுக்கு சொல்ல வர்றீங்க, தாவிகாவில் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. தாவிகா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், இவங்க எல்லாரும் இருக்கு. 5 பேர் இருக்காங்க. வேற யாரு வருவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, இவ்வளவு பேர் மட்டும் இருக்காங்க. இவங்க பேர் 5 பேர் ஐவரணி. இவங்க வந்து அப்படி கூட்டணியா அமைச்சிட்டா என்ன நடக்கும், தேர்தல் களத்துல என்ன நடக்கும் அப்படின்றது. இந்த பக்கம் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா, அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்களா, அந்த கூட்டணியில யாரு இருப்பாங்கன்றத பொறுத்து இருக்கு. அங்க யாரு இருப்பா? அதிமுக இருக்கு. அதிமுக இன்றைக்கு சூழ்நிலையில நீங்க இந்த ஊடகங்கள்ல செட் பண்ற அந்த நேரட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க எல்லாமே கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீக் ஆயிடுச்சு, இந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்தா தான் அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றாங்கல்ல. அப்படி எல்லாம் இல்ல. எடப்பாடி கையில அதிமுக ரொம்ப உறுதியாகவே இருக்கு. இந்த பிரிஞ்சு போனவங்க வராமலே அதிமுக வளர்ந்துகிட்டு இருக்கு. அது எடப்பாடியினுடைய பிரச்சாரம்ன்றது ஒரு 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 சிக்னிஃபிகண்டா, குறிப்பிடத்தக்க அளவிற்கு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வரவேற்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அது இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த நெகட்டிவ் பப்ளிசிட்டி, அந்த நேரட்டிவ் செட் பை த மீடியா, அப்புறம் அதோட சேர்ந்த இந்த பிரிஞ்சு போனவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரு நேரட்டிவ், அதையும் தாண்டி கள நிலவரம் அதுவாக தான் இருக்கு. இப்போ அந்த மாதிரி அதிமுக இருக்கு, கூடவே பாஜக இருக்கு. பாஜக இன்னைக்கு இருக்குதுன்னா பாஜக ஆஃப்டர் பீகார், அது நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க 24 பாஜகவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 2024 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லாதீங்க. பீகார்ல என்ன நடந்துச்சு, அங்க பாஜக என்ன ரோல் பிளே பண்ணுச்சு, அது இங்கேயும் பிரதிபலிக்குமா? கண்டிப்பா அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. அங்க நடக்கிற விஷயம் வேற, இங்க நடக்கிற விஷயம் வேற இல்ல. இன்னைக்கு இப்போ அங்க வந்து நீங்க சொல்றீங்க இப்போ அங்க நடக்கிற விஷயம் தமிழ்நாட்டை பாதிக்காது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தாவிகாவுக்கு வந்திருக்கணும் இல்லையா, அட்வைசரா வந்திருக்கணும்ல. அவர் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரேன்னு சொன்னாரா? ஏன் வரல? ஏன்னா அங்கேயே அவரால் குப்பை கொட்ட முடியல. ஹீ காட் எக்ஸ்போஸ்ட். அவரால் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பண்ண முடியல, ஒரிஜினலா திங்க் பண்ண முடியல. ஒரு கட்சியாக கொண்டு வரும்போது அந்த புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுன்றதே தெரியல அந்த ஆளுக்கு. அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, அது இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாட்டினாலுமே கூட ஸ்ட்ராட்டஜி வகுத்து செயல்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கட்சிகள்ல போய் தான் அவர் வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்ட முடியும், வாழை ஆட்டிக்கிட்டு இருக்க முடியும். இப்போ வால் ஒட்டா நறுக்கி விட்டாங்களா அங்க பீகார்ல? அவங்க மக்களே நறுக்கி விட்டாங்க, வாழை நறுக்கி விட்டாங்க, ஆள் உடஞ்சி போயிட்டான். இப்போ வந்து இங்கே ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் பண்ணலை. அப்போ பீகாரில் நடக்கிறது தமிழ்நாட்டை பாதிக்குது, தமிழ்நாட்டில் நடக்கிறது கேரளாவை பாதிக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் நடக்க போகிற தேர்தலில் விஜயினுடைய இமேஜ் உதவியாக இருக்கும், காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்கள் இருக்காங்க. சரி, அந்த ரசிகர்கள் வந்து மம்முட்டிக்கு இருக்கிறத விட மோகன்லாலுக்கு இருக்கிறத விட அதிகமா இல்ல, ஆனா கணிசமா இருக்காங்க. இப்ப அந்த ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே காங்கிரஸுக்கு ஓட்ட போட்டுறாங்க. அப்படி ஒரு நினைப்பு, அந்த நினைப்புலதான் வந்து இப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசியல் கேரளாவுக்கு போகுது, கேரளா அரசியல் இங்க வருது, இங்க இருக்க அரசியல் பாட்னா பீகார் வரைக்கும் போகுது, பீகார் இங்க வருது, யூபி இங்க வருது. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல
அந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடுன்ட்டு. அதில் ஒன்று என்னன்னா, பீகாரில் நீங்கள் தேர்தலில் ஓட்டு போட்டிருந்தா அதை காட்டினா போதுமா, தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்காளர் அட்டையை வாங்கிக்கலாமா, அது கண்டிஷனாக போட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐஆரே என்ன சொல்லிருச்சு, இந்தியா முழுக்க நீ எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு. அது இஷ்யூஸ் ஆர் த சேம், ஆர் இஷ்யூஸ் ஆர் சேம் இல்லை, இஷ்யூஸ் குட் பி டிஸ்கஸ்ட் எனிவேர். அது பேன் இண்டியன் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே. அதுதான் நிலவரம். இந்த மாதிரி அதிமுக அப்புறம் அகில இந்திய அளவில் பீகாரில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பாஜக, அதனுடைய நீட்சியாக தமிழ்நாடு அரசியல் வருது. அமித்ஷாவுமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, நம்ம பாட்னா இந்த பீகார் அரசியலை பார்த்துட்டு அந்த தேர்தலை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வரேன்ருக்காரு. இங்கே வந்து அவருடைய இப்போ அவருடைய இன்வால்மெண்ட்டு இப்போ ஆரம்பிச்சிடுச்சு தமிழ்நாட்டில். இப்போ அந்த மாதிரி அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, யார் மேலே, தாவேகா மேல. ஆமா, ஏற்கனவே சொன்ன அந்த இது ஓப்பன் இன்விடேஷன் அப்படியே தான் நிக்குது. ஏன்னா அமித்ஷாவே கரூர் சம்பவத்து டயத்துல பேசி இருக்கிறாரு, பேசுறாங்க, அப்படி எல்லாருமே பேசுறாங்க. ஆனா கடைசியில இறந்த மக்கள்கிட்ட எவனுமே பேசல. எல்லாமே 2 லட்சம் கொடுக்குறோம், 50,000 கொடுக்குறோம், 1 லட்சம் கொடுக்குறோம்னு காசை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்த விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு அதையும் குற்றம் சாட்டுறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. மக்களை விட்டுட்டாங்க. சரி, அந்த 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 இஷ்யூக்குள்ள நம்ம இப்போ போகல. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம். ஸோ பாஜக என்ன மாதிரியான அணுகுமுறையை பின்பற்ற போறாங்க அப்படின்றது இருக்கு. அடுத்து இந்த அணியில், அதிமுக அணியில் வேற எந்த கட்சிகள்லாம் வரப்போகுது? இப்போ ஒருங்கிணைந்த பாமக வருமா, இல்லை ஒரு ஃபேக்ஷன் அன்புமணி பாமக கண்டிப்பாக அங்கே தான் போகும்னு நினைக்கிறேன். ராம்தாஸுடைய பாமக என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. ஒரு எலெக்ஷனை புறக்கணிக்க கூட செய்யலாம். அந்த 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 சாய்ஸுமே கூட அவங்கள்ட்ட அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பாமக இங்கே உள்ள வருது. அடுத்து வேற யார் வருவா? தேமுதிக அங்கே வருது. அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் அங்கே வரும் தான் நினைக்கிறேன். உள்ள இந்த பக்கம் போகிறதுக்கான அந்த ஊசலாட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அது எப்படி ஆகும்னு தெரியல. சப்போஸ் அவர் அங்கே அவரை கூட்டணியில் சேர வைக்கப்படலாம் கிருஷ்ணசாமி. அடுத்து ஜான் பாண்டியன். இப்போ இவங்கெல்லாம் அந்த பழைய என்டிஏ அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. அப்படின்னா விஜய் சொன்னது மாதிரி ஒன்று டிவிக்கு, இன்னொன்று ஏடிஎம்கேன்னு ஆகிடும். அப்படி ஆகும்போது அப்ஜெக்டிவாக அப்படி நம்ம மேலோட்டமாக பார்த்தாலே என்ன ஆகும்னா, எந்த தராசு எந்த பக்கம் இழுக்கும்னா அதிமுக பக்கம் தான், கூட்டணி பக்கம் தான் தராசு கீழே இழுக்கும். அப்போ வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது வந்து அவங்களுடைய பிரச்சனை. தாவேகா கூட்டணி நீங்கள் சொன்னது மாதிரி தாவேகா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது, ஒன்று அவங்க எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா மக்கள் நல கூட்டணி 2016 அதுவாக மாறலாம், அல்லது திமுகவை தாண்டிய இரண்டாவது பெரும் கட்சியாக அணியாக அது உருமாறலாம். இரண்டாவது அணி, மூன்றாவது அணி திமுக தலைமையில் உருவாக போகிற ஒரு அணி அப்படி இருக்கும். ஆனால் இதில் வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது முழுக்க தாவிகாவினுடைய வாக்காகத்தான் இருக்கும், விஜய்க்கான வாக்காகத்தான் இருக்கும். அதை இந்த காங்கிரஸ், விசிகா இவங்க கொஞ்சம் அதிகமாக அறுவடை செய்துக்கிறதாக இருக்கும். அப்போது வாக்கு சதவீதம்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுகவில் இருந்து காங்கிரஸ் வாங்கின வாக்கை விட இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம சொல்கிற களம் ஏடிஎம்கே அலையன்ஸு வர்சஸ் தாவேகா டிவிகே அலையன்ஸ், அப்படி கூர்மை அடையும் போது என்ன ஆகும்ன்றதை நான் சொல்கிறேன். காங்கிரஸ் திமுகவில் அணியில் வாங்கினதை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்கும். விசிகா இங்கே திமுக அணியில் வாங்கினதை விட கொஞ்சம் கூடுதலாக வரும். கம்யூனிஸ்ட்களும் இப்போ 1 somethingல இருக்கிறாங்க அப்படின்னா அது கூடுதலாகும். அது எல்லாமே விஜயினுடைய இமேஜினால வரக்கூடிய வாக்குகள். இவங்க போனதுனால விஜய்க்கு அதிகமாகல.
விஜயால தான் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இவங்களால கொஞ்சம் போட்டி இருக்கு. ஆனா அதனால விஜய் ஜெயிப்பாரு, அதனால தாவிக 2வது இடத்துக்கு வரும் அப்படின்றது இல்லை.